வணக்கம் சார். வணக்கம் ஜெயமன். சார், விஜய் அவர்களுடைய அடுத்த கேம்பெயின் வந்து நாளைக்கு இது பண்ண போகிறாங்க. நாகையில் நடக்குது. நாகை, புதுக்கோட்டை, திருவாரூர் சார். 2 ஊர் தான். இப்போ 2 ஊர் தான். அவங்க ஆக்சுவலாக வந்து இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலை கண்டி. இந்த 3 ஊருன்னு பெரிய சவாலாக இருக்குது. வந்து 3 மாவட்டம்னு கூட சொல்லலாம். வந்து அது வந்து என்ன திருச்சியில் ஆரம்பித்து அரியலூர் போகிறதுக்குள்ளேயே என்ன ஆகிப்போச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்துக்கிறாங்க. 8 மணி நேரம் வெயிட். அவங்க கோவப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சாரி கேட்டு உங்களை வந்து கண்டிப்பாக நான் பார்க்குறேன்னு சொல்லும்பொழுது இந்த 3 ஊர் பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு அவங்களே விஜயை எதிர்பார்க்கல. விஜயை எதிர்பார்க்காதனால தான் இப்போ என்னென்னா நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த 2 மட்டும் போதும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த நாள் டிசம்பர் 20 எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டியும் போகிறதுக்கு அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஆமாங்க, உங்களுக்கு இல்லைன்னா வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போயிட்டு சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ சனி ஞாயிறு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஆனால் சனி ஞாயிறு கன்வீனியண்ட்டாக இருக்குமா சார் அவங்களுக்கு? இல்லை, இருந்தால் நல்லது தான். வந்து அது என்ன இதில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மேபி வந்து அது கூட நிறைய விமர்சனம்லாம் வந்து நம்ம கூட சனிக்கிழமை ராமசாமிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த கூட்டம் சேர்ந்து வந்து இதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க, நாங்கள் வந்து விஜய் எந்த கிழமை வந்தாலும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், மிட் நைட்டில் வந்தால் கூட நாங்கள் ஒரு கூட்டம் வந்து காத்துட்டு இருக்கோம்னு சொல்லி இது பண்ணியாச்சு. அதை கூட சொல்லியிருந்தாங்க, கூட்டம் ஓட்டா மாறுமான்னு. ஓட்டா மாறுதா இல்லையான்னு நம்ம மறுபடியும் வந்து நம்ம ஜோசியம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் விஜய் வந்து 2026 ஒரு பெரிய எழுச்சி அரசியலில் கொண்டு வரப்போகிறார் என்ற மாற்றக்கிறது கிடையாது. சார், விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்து நிறைய பேருக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன பேசுறதுனே தெரியாமல் எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சீமான் அவர்கள் வந்து ரொம்ப இறங்கிட்டார். அது கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஆகிட்டே இருந்தார். இந்த தடவை பேசின பேச்செல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு அரசியல்வாதி அவர் வந்து நிறைய பேர் அவரை கவனிக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தை. அது வந்து நிறைய பேர் கவனிக்கிறார்கள், நிறைய இளைஞர்கள் அவளை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள், பின்பற்றினார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பேசுனதுக்கான காரணம் என்னன்னா, சீமான் வந்து ஒரு தனி அரசியல் பண்ணுகிறார். சீமான் வந்து அந்த 15 வருஷமா யார் கூட கூட்டணி இல்லைன்ற ஒரு விதத்துல அது ஒரு பெரிய விரதம். வந்து அது எங்கேயுமே முறியடிக்காம இருக்காருல்ல. அதை தாண்டி வந்து தமிழ் தேசியம் இந்த கொள்கையில வந்து மாறாம இருக்கிறாரு அப்படின்னு. குறிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது பத்திரிகையாளர் முன்னாடி பேசக்கூடிய ஒரு நபர். வந்து அதுக்கு ஓடி ஒளிகிற ஆளே கிடையாது. நீ ஒரு மைக் போட்டா கூட சரி, ஒரு மீடியாவோட ஒரு மைக் நின்னா கூட நான் பதில் சொல்லுவேன் இருக்கிற ஒருத்தர் வந்து ஆரம்பத்தில் என் தம்பி வரட்டும், என் தம்பி வந்தா என்ன, 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்கணுமா அப்படின்றது. அப்புறம் ஒரு விக்ரவாண்டி பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிகர் ஆவாங்க. ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாரு. பெரம்பூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து ரொம்ப இதுவாக பேசினார். இன்னும் கும்முட்டு அரசியல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சார். அதன் பிறகு கொஞ்சம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக அவர் பேசுது. மிக சமீப காலமாக இப்போ கடந்த இதுவாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வாடா போடா, அப்புறமா வந்து அனில் குஞ்சிகளா, த்ரிஷா நயன்தாராவுக்கு வராத கூட்டமாக அவங்களுக்கு வந்துருச்சு. அப்புறம் டான்ஸ் ஆடுறது, இது பண்ணுறது, ஏன் இவ்வளோ கோபமாயிட்டாரு அப்படின்னு நான் நினைச்சது என்ன அப்படின்னா, ஒரு பெரும்படையான இளைஞர்கள் கூட்டம் வந்து நாம் தமிழர்ல சீமானை பின்பற்றி இருந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க. வந்து டிவிகே பக்கம். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு அதுவும் இருக்கு. நிறைய சோசியல் மீடியாவில் அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து தமிழக முதல்வரை பார்த்துட்டு வந்த பிறகுதான் அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறார். வந்து அவர் கொடுத்த அசைன்மெண்ட் அது மாதிரி. ஏன்னா விஜய் எங்கே போனாலும் வந்து தமிழக முதல்வரை வந்து விமர்சனம் பண்ணி பேசுவது, தமிழக முதல்வர் பற்றி பேசுவது, அது ஒரு பெரிய கவனமாக மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. அப்படின்னா அதை வந்து மடமாற்றி விட்டுறதுக்காக சீமான் கிட்ட கொடுத்த அசைன்மெண்ட். நீங்கள் அவங்கள வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்வினை ஆற்றுவீங்க. நீங்கள் கோவப்படுவீங்க. வந்து போடா அப்படின்னு ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் விஜய் கிட்ட வந்து அந்த எந்த ரியாக்ஷனும் வரலன்னு ஒன்று தான். ஆமாம் சார், இந்த அளவுக்கு கீழே இறங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யாருமே எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்களே. ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலன்னு தான் இன்னும் கொந்தளிக்கிறார். வந்து இந்த விமர்சனம் வந்த பிறகு இந்த வீடியோ பேசுகிற இன்னைக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்னால தான் இங்கே பேசுகிறீங்களா அப்படின்னு. ஏங்க, நான் வந்து டிவிக்கு எதிர்த்து பேசுனா நான் டிஎம்கே ஆளுன்னு சொல்கிறது, நான் வந்து டிஎம்கே எதிர்த்து பேசுனா பாஜக ஆளு ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்றது. அப்ப நான் யாரை தான் எதிர்த்து பேசுறது, யாரை தான் அரசியல் பேசுறதுன்னு அவர் சொல்லிட்டாரே கண்டி. ஆனா ஒரு சிரிக்கிறார். என்னதான் விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்து தொடர்ச்சியா விமர்சனங்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் விஜய்க்கான ஆதரவு இருக்குது. நீங்க வந்து டிடிவி மாதிரி, அப்புறம் வந்து ஓபிஎஸ் மாதிரி, டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரி நாட்கள் வரட்டும் அப்படின்னு அவங்க கூட்டணிக்காக அச்சாரம் போடுறாங்களா இல்லையா தாண்டி அவங்களுக்கு தெரியுது. வந்து நம்ம வந்து ஒரு நடிகன் இவர் வந்து கூத்தாடி, இவர் வந்து நின்னா இவ்வளோ கூட்டம் வந்துடுது, விசில் அடிக்கிறாங்க, கலைஞ்சு போயிடுவாங்கன்னு கிடையாது. இது ஓட்டா மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் பாதி ஓட்டா கூட மாறினா கூட ஒரு பெரிய பலம் தானே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
ஆனால் கூட்டணி கூட ஒரு இதுவாக இருக்கலாம். அதை தாண்டி வந்து விஜயோடைய வளர்ச்சியில் இப்போ வளர்ச்சின்னு தாண்டி இதில் ஏதாவது ஒன்று கை வச்சோம்னா அது வந்து அவருக்கு ஃபேவராக மாறிடும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு புது கட்சி ஒருத்தர் மாசாக வளரும் போது அது கடுப்பாக தான் ஆவாங்க. நீங்கள் நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ரொம்ப சீனியர் நம்பர், ரொம்ப காலமாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு புது பையன் வந்து உள்ளே வந்து ஸ்கோர் பண்ணுறான் அப்படின்னா நம்மளால் பொறுத்துக்க முடியுமா? மேனேஜர்கிட்ட போய் போட்டு கொடுக்குறது, இது பண்ணுறது, அவன் வேலையில் குற்றம் கண்டுபிடிக்கிறது, அவன் உட்கார சேர் மேலே வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறது எல்லாம் நம்ம பண்ண தான் செய்வாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மை இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச போது அவனை தூக்கி மேனேஜரே உட்கார வச்சிருவாங்க. அதனால் இது எதையும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. போட்டோ அவருன்னு ஒரு பக்கம் சார். விஜய் என்னன்னா ரொம்ப கீழே இறங்கிலாம் பேசிடல. அது ஒரு பெரிய விஜய்க்கான பரவாயில்ல. ரொம்ப கீழே இறங்கி பேசலை. ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறாரு. வந்து பேச வேண்டிய கண்டென்ட்டை பேசிட்டு போயிடுறாரு. அவர் எலைட் அரசியல் பண்ணுறாரு. அதை தாண்டி வந்து அவர் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் இந்த கூட்டம் தான் அவருக்கு ஒரு பெரிய பலமாக மாறிச்சு வந்து. சார், திருச்சியில் வந்து அவருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம். நாகை, திருவாரூரில் வந்து இதை விட அதிகமான கூட்டத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திருச்சியில் அப்படி காமிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் பாடுறா எப்படி காமிக்கிறோன்னு அந்த அளவுக்கு போட்டி போட்டுட்டு இறங்க போகிறாங்க. இங்கே வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா சார்? டிவிகே சைடில் இருந்து இல்லை இன்னும் பழைய மாதிரி அதே மாதிரி 13 கிலோமீட்டர் 6 மணி நேரம் அந்த மாதிரி தான் கிடக்கிற மாதிரியா? இல்லை, அது வந்து நீங்கள் இவங்களுக்கு எதிர்பார்க்காத நடந்தது தான். உங்களுக்கு 13 கிலோமீட்டர் மரக்கடை வந்து ஏர்போர்ட்டுக்கு அதுக்கு வந்து இவங்களே யார் டிவிக்கு விஜயை எதிர்பார்க்கல அப்படின்னு மற்றவங்களும் யாரும் எதிர்பார்க்கல. இப்போ என்னன்னா நீங்கள் வந்து இப்போ அனுமதி கேட்டிருக்காங்க. வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஊராக அனுமதி கேட்க ஆரம்பிச்சாங்க. திருவள்ளூரில் அனுமதி கேட்க ஆரம்பிச்சா, வட சென்னை அடுத்தடுத்த பிரச்சாரம் அங்கே தான் அப்படின்போது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நிபந்தனை இருக்கும். அது நிபந்தனை இருக்கும். இப்போ என்னன்னா விஜய் சார்பில் நேற்று ஒரு அறிக்கை ஒன்றும் இதுவும் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து தொண்டர்களாக நடந்துக்குங்க. ஏன்னா நீங்கள் பொது சொத்தை சேதப்படுத்திட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, இது பண்ணி வழக்கு பதிவுலாம் வருது இல்லைங்களா? அப்புறமா நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் வருது. நீங்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருங்க. நாங்கள் வந்து ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருங்க, நீங்கள் ஆதரவு கொடுங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் அது கேட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், நாகப்பட்டினம் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன் தமிழக மீனவர்களை வந்து சுட்டு கொன்ற பொழுது வந்து அதற்கு ஒரு நடிகனாக விஜய் வந்து குரல் கொடுத்த சம்பவம். எந்த மீடியாவும் அப்போ கூப்பிடல. அந்த மீடியாக்கள் அப்போ இல்லை. வேலாயுதம் படப்பிடிப்பு பொள்ளாச்சியிலேருந்து ஆன் ரோட் கார்லேயே வந்து நாகப்பட்டினத்தில் கலந்துக்கின அந்த மீட்டிங் மீனவர்களாக உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மீனவர்கள் சம்மந்தப்பட்ட தொகுதியிலாம் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய பலமே படகோட்டி, மீனவன் நண்பன், இந்த மாதிரியான தரைமையில் எங்களுக்கு வைத்தாய், தண்ணீரில் ஏன் மிதக்க வைத்தாய், அந்த மாதிரியான பாடல்கள் எப்படி ஒரு பெரிய பலமாக இருந்ததோ எம்ஜிஆர் அரசியல் தான் அவர் தொடர்றாரு. சரி, நமக்காக ஒரு நடிகராக இருக்கும் போதே குரல் கொடுத்தவர் இப்போ வந்திருக்கிறாரு. இன்னும் அந்த பிரச்சனை தீரல. கட்சித்தீவு பிரச்சனையே எத்தனையோ அரசியல் தலைவர்கள் சொன்ன பிறகும் வந்து இவர் சொன்ன பிறகு தானே அந்த அதிபரே வந்து அங்கே வந்து நின்று பார்த்துட்டு எங்கள் தீவு பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி போறாரு வந்து. அப்படின் பொழுது நமக்கான பிரச்சனையை வந்து பேச வராருன்னா ரைட். அங்கே ஒரு பெரிய வரவு திருவாரூரில் சொல்லவே. திருவாரூர் டிஎம்கேவோட இன்னொரு கோட்டை, கலைஞருடைய சொந்த ஊர். அது அங்கே போறாப்புல அங்கேயும் வந்து போட்டி போட்டு இப்படி தமிழகம் முழுக்க விஜய்க்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அதே சமயத்தில் நிபந்தனைகள் இருக்கும். அதே சமயத்தில் இந்த தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அந்த கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு அவங்களுடைய தலைமை கரெக்டாக அதை வந்து வழி நடத்தணும். ஓகே சார். சார், விஜய் அவர்கள் வந்து எந்த ஊருக்கு போனாலும் அவரோட ப்ரைவேட் ஜெட்டில் தான் போகிறாரு. இவர் வந்து எம்ஜிஆர் அரசியலை கையில் எடுக்கிறார் அப்படின்ற ஒரு டாக் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. எம்ஜிஆர் வந்து எப்பயுமே ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்டில் தான் எப்பயுமே ட்ராவல் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களில் தான் இருந்தார். பட் விஜய் அவர்கள் வந்து ஏன் அந்த இதில் போக மாட்டேங்கிறாரு? அந்த இதுலனா ஏன் அந்த அளவுக்கு சாதாரணமாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரே ஒரு சைமன். எம்ஜிஆர் வந்து டி நகரில் ஆற்காடு சாலையில் தான் அவருடைய வீடு. அவர் கிளம்புறாரு அப்படின் பொழுது அவர் கிளம்பி திருவாரூர் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு அவங்க போய் சேர்றது எப்படின்னா ஒரு வானொலி மூலயமாக, ஒரு மாலை செய்தித்தாள் மூலயமாக தான் போய் சேரும். இல்லைன்னா இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க யாராவது ட்ரங்கால் போட்டு, அப்போலாம் ட்ரங்கால் தான், ட்ரங்கால் எஸ்டேடி கூட கிடையாது, ட்ரங்கால் போட்டு சொன்னால் மட்டும்தான் போய் சேரும். அதுவும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான். தலைவர் வராது, யாருக்கிட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. இது தாண்டி கிளம்பி அப்படி செங்கல்பட்டு தாண்டி அப்படி திண்டிவனத்தை தாண்டும் பொழுது தான் அந்த தென் மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொன்றா வந்து தெரிய ஆரம்பிச்சு ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. எங்கெங்கே கூடியது வந்து சாலை இருமரங்களும் வந்து நிற்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்கள் விஜய் பல்லு வளர்க்க ஆரம்பித்தாலே வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுறான். அவர் பல்லு தொலைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அண்ணன் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே கிளம்பிடுவார். வெளியே ஆன் ரோட்டில் வரப்போறாரு அப்படின்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும். இன்னைக்கு காலம் மாறுது. சோஷியல் மீடியாக்கள் வளர்ந்துருக்கு, மீடியாக்கள் வளர்ந்துருக்கு, யூடியூப் சேனல்கள் வந்திருக்கிறது.
உங்களுக்கு வந்து உள்ளங்கையிலே எல்லாம் வந்துருச்சு போது அப்டேட் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒருவேளை எம்ஜிஆர் இப்போ இருந்தாருன்னா அவரும் வந்து பிரைவேட் ஜெட்டில் தான் போவார். வந்து இதே கூட்டம் இதை விட அதிகமாக கூட்டம் வரும். வந்து வேற வழியே கிடையாது, போய் தான். இது எளிமையை தாண்டி வந்து விஜய் கூட ஆசை தான் இருக்கும். வந்து நம்ம கூட காரில் போகலான்னு, அந்த காரை வந்து இங்கேருந்து வண்டலூர் தாண்ட விடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. போன பிரச்சார வேலைக்கு ஊருக்கு ஆரத்தி எடுத்து பூசிங்காய் சுற்றிட்டு இருக்காங்க. வந்து சுற்றி இது பண்ணாங்க. அதனால இது அப்டேட் ஆகிற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அது ஒரு பெரிய இதுவாக இல்லை, எல்லாரும் வச்சிருக்காங்க. வந்து நடிகர்களே வச்சிருக்காங்க. வந்து சவுத் இந்தியாவில் நயன்தாரா தானே ஹைடெக் பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. வந்து நீங்கள் நார்த்தில் பல நடிகைகள் வச்சிருக்காங்க. ஷாருக் கான், அமிதாப் எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்காங்க. அவங்க தகுதிக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. இவரது கூட போட்டிருந்தாங்க வந்து 4000 கிலோமீட்டர் போகிற ஜெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார், இங்கே திருச்சியில் வந்து மணல் கொள்ளை ரிலேட்டடாக நிறைய பேசியிருந்தார். நாகையில் வந்து எந்த மாதிரி சார் பேச போகிறாரு? ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவர் 1/4 மணி நேரம் தான் பேசுகிறாரு. அதுலேயும் வாக்குறுதிகள் பட்டியலிட்டு இது எதுவுமே நிறைவேற்றினீங்களா அப்படின்னு கேட்டுறாரு. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த ஊர் ரிலேட்டடாக ஒரு பாயிண்ட்டை வந்து பேசுகிறாரு. இவரோட பேசுகிற டியூரேஷன் வந்து எப்போ சார் இன்க்ரீஸ் ஆகும்? எப்பயுமே இந்த டைம் ஸ்லாட்டில் தான் இருப்பாரா? இல்லை, அது உண்மையிலேயே நான் கூட அதை விருப்பப்படுறேன். இன்னும் கூட விஷயத்தை வந்து விரிவாக ஒன்றும் பேசலாமே அப்படின்னு தான். ஒரு மணற்கொள்ளை பேசுகிறாரு, ஒரு கிட்னி திருட்டை பற்றி பேசுகிறாரு, இன்னும் டீப்பாக பேசலாமே, இதனுடைய பின்னணியில் யார் இருக்காங்கன்னு தைரியமாக சொல்லலாமே. தைரியம் இல்லாமல் இல்லை, சொல்லலாமே. இதுக்கான பிரச்சனை எங்கே, இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்றது விஜய் பேசலாமே அப்படின்னு. அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அவ்வளோதான் அப்படின்னும் பொழுது, அப்புறம் கட்டுக்கணங்காக கூட்டம் வரும் பொழுது நம்ம அடுத்து கிளம்பணுன்ற ஒரு பதட்டத்தில் இருக்காரான்னு தெரியல. நீங்கள் நாகப்பட்டினம் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுடைய கோட்டை. அது வந்து தொடர்ச்சியாக வந்து அங்கே கம்யூனிஸ்டுகள் இவ்வளோ காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வாக்களிக்கிறீங்க அப்படின்னு. திருவாரூர் டெல்டா பகுதி எல்லாமே அது அந்த டெல்டா பெல்ட்டு தான். அங்கேயும் விவசாயத்துக்கான ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கேயும் காவிரி பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மேகதாது அணையை வந்து கட்ட போகிறாங்க, அதை உயரத்தை கூட்ட போகிறாங்க அப்படின்பொழுது காவிரி டெல்டாவில் போய் காவிரி பிரச்சனை பேசாமல் இருக்க போகிறதில்ல. அப்போ பேசுவாரா? இது என்னென்னா, கர்நாடகாவுக்கு எதிராக அவர் பேச மாட்டார். வந்து முல்லை பெரியாறு அணையை வந்து கேரளா அரசு இடிக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பின்மை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் விஜய் வாயை திறக்க மாட்டேன்றாரு? ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் ஆகிறதுக்காக வந்து இதெல்லாம் இந்த ஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் தொட மாட்டேன்றாரு. அவர் வழக்கம்போல் வந்து முதல்வரை தான் வந்து விமர்சனம், திமுக அரசு தான் விமர்சிக்கிறாரு. உள்ளூரில் போகும்போது வந்து திருச்சியில் என்ன பிரச்சனையோ அதை லைட்டாக தொட்டுட்டு போகிறாரு. அரியலூரில் என்ன போகிறாரு, இப்போ நாகப்பட்டினம் வராரு, அங்கே என்ன பண்ணாருன்னு. இதை தாண்டி இதையெல்லாம் பேசி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நாகப்பட்டினத்தில் இதெல்லாம் பேசுவார்னு தோணுது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய விருப்பம் என்னென்னா, வெறும் 20 நிமிஷத்துக்கு கூட அந்த பேச்சை முடிச்சிடக்கூடாது. ஒரு அரை மணி நேரமாக அந்த அரை மணி நேரத்தை தாண்டியே அந்த விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக விஜய் பேசணும்னு தான் எல்லாரோடைய விருப்பம் கூட. 2 நாளைக்கு முன்னாடி வந்து முப்பெரும் விழா வந்து டிஎம்கே சைடில் இருந்து கொண்டாடினாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் போனாங்க. போகலைன்றதை தாண்டி நிறைய ஐடி விங்கிலேருந்து பயங்கரமான தாக்குதல் சார். இது குடும்ப விழாவா இல்லை கட்சி விழாவானே தெரியல, இல்லை எத்தனை பேர் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இதிலேருந்து நம்ம பார்த்துக்கலான்ற அளவுக்கு எல்லாருமே அந்த விழாவை வந்து தாக்கி பேசியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக பேசியிருந்தாங்க. ஆனால் டிவிகே வந்து எப்பயுமே ஒரு என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க மற்றவங்கள வந்து சாடி எதுவும் பேசாத ஒரு கட்சி அப்படின்ற இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டே வராங்களோ, அவங்களே உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் சார். உண்மை, நல்ல கேள்வி இது. ஏன்னா நீங்கள் ஒரு விழா நடத்துகிறீங்க, நீங்கள் ஒரு ரோட் ஷோ பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரம் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேலே விமர்சனம் இருக்கும்போது அவங்க ஆளுங்கட்சி, அவங்க பவரில் இருக்காங்க, அவங்க ஒரு விழா பண்ணுறாங்க, முப்பெரும் விழா, அது ஒரு பவரில் காட்டுறாங்க, அவங்க சம்மந்தப்பட்டு வராங்க அப்படின்போது சோஷியல் மீடியா உங்ககிட்ட அது விஜய் தரப்பு பண்ணுறாங்களா, வெளியே இருக்கவங்க பண்ணுறாங்களா, ஐடி விங் பண்ணுறாங்களா, அதை தாண்டி இந்த அரசியலை கொஞ்சம் குறைச்சிக்கணும். வந்து அதை நிச்சயமாக விஜய் விரும்பக்கூடியவர் கிடையாது. ஏன்னா விஜய் வந்து தயவுசெய்து எதையும் வந்து தனிமனித தாக்குதல் பண்ணாதீங்க, ரொம்ப மோசமான விமர்சனங்களுக்குள்ளே இறங்கி போகாதீங்கன்னு. ஆனால் எங்ககிட்ட ஐடி விங் இருக்குது, நாங்கள் காட்டணும். இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் உலகமே ஆண்டுகிட்டு இருக்குன்னு பொழுது இதை வந்து அரசியலை பண்ணணும், இதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் திரும்ப இவங்க பண்ணியிருக்காங்களா அல்லது அவங்க பண்ணுறாங்களா தாண்டி இதை குறைச்சிக்கணும் யாராக இருந்தாலும். ஏன்னா நீங்கள் பவரில் இருக்கிறவங்க பண்ணும்பொழுது அதுக்கான இப்போ விஜயே ஒரு பவருக்கு வந்துட்டார், அவர் விஜய் டிவிக்கே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தானே தருவீங்க. வந்து நீங்கள் என்ன எளிமையான ஒரு விழாவை நடத்த போகிறீங்க. அதை தாண்டி நீங்கள் சோஷியல் மீடியாவில் அந்த உக்கிரம்னுவாங்களே, அந்த உக்கிரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதை தான் விஜயும் விரும்புவார். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.